இங்க ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து திடீர்னு கன்னை வெளியில எடுக்கிறான். ஆனா அவங்க இருக்க யாரையுமே ஷூட் பண்ணல. காமா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய போலீஸ் படையே இங்க வந்துருது. ஆனா அவங்கள பார்த்து அவன் சுத்தமா பயப்படல. ஏன்னா அவன் உடம்பு முழுக்க பாம கட்டி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே போலீஸ்காரங்க அவங்களோட கன் எல்லாம் கீழே இறக்கிறாங்க. அப்போ பார்ட்டிகுலரா இங்க இருந்த ஒரே ஒரு போலீஸ்காரரை மட்டும் நெகோசியேட் பண்ணு தனியா கூப்பிடுறான். ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி செய்யாத தப்புக்காக அவன் அப்பாவை அந்த போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சும் அவருக்கு நியாயம் கிடைக்கலன்னு ஒரு நாள் அவன் ஒரு போலீஸ்காரரை பணையமா பிடிச்சிட்டு அவன் அப்பாவை ரிலீஸ் பண்ண சொல்லுவான். அந்த போலீஸ்காரரும் அவரை ரிலீஸ் பண்ற மாதிரியே கூட்டிட்டு வந்து அவன் கண்ணு முன்னாடியே அவரை ஷூட் பண்ணி கொன்னிருப்பாரு. இப்ப அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த போலீஸ்காரரை மட்டும் அவன் தனியா கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா கண்டெய்னர்ல தனியா வந்ததுமே அந்த போலீஸ்காரர் அவன் அப்பா கடைசியா வரைஞ்ச டிராயிங்க கொளுத்திடுவன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்ததுமே சாங் உடனே அவனோட பாம் எல்லாம் கலட்டி வச்சிடறான். உடனே அந்த போலீஸ்காரரும் லைட்டரை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப அவரை கீழே தள்ள சாங் டிராயிங்க பிடிக்கிட்டு கடைசியா அவரை ஷூட் பண்ணி கொண்டுறான்.